வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எதை பத்தின வீடியோக்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சூரிய குடும்பம். அதை பத்தின வீடியோக்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சூரிய குடும்பம் அப்படின்னோடனே முதல்ல இதுக்கு ஆதாரமான சூரியனை பத்தி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போயிடலாம். சூரிய குடும்பத்துல சூரியன் அப்படின்றது மையத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது தன்னோட ஈர்ப்பு விசையால கோள்கள், சிறுகோள்கள், வால்மீன்கள் மற்றும் பிற வான்பொருட்களை இது தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. சூரியனோட ஈர்ப்பு விசையால தான் எல்லா கோள்களும் அதை சுத்தி வந்துட்டு இருக்குது. இந்த ஈர்ப்பு விசை இல்லைன்னா கோள்கள் ஒரு நிலைப்பாடா சுத்தாது, அங்கங்க கலைஞ்சு போயிடும். இந்த சூரியன் தான் சூரியன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட ஆற்றலுக்கும் ஆதாரமா இருக்குது. இந்த சூரியனோட வெப்பம் அப்படி பாத்தீங்கன்னா மேல் பரப்புல மட்டும் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இருக்கும். அதாவது இது தோராயமான ஒரு டிகிரி தான். ஃபாரன்ஹீட்ல 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துல இது இருக்கும். இதோடைய சென்டர் கோர் அப்படின்றது அதோடைய வெப்பத்தை சரியா அளவிடவே முடியாது. இதே அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க. சென்டர் கோர் அப்படின்றதோட வெப்பத்தை நம்மளால அளவிடவே எண்ணிக்க முடியாது. இந்த சூரியன் அப்படின்றது ஒரு ஜி டைப் ஸ்டார். வானியல் துறையில நட்சத்திரங்களை வகைப்படுத்துறதுக்காக இதுக்கு எல்லோ வார்ப், அதாவது மஞ்சள் குள்ளன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஜி டைப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறம், வெப்பநிலை மற்றும் ஒளிர்வை கொண்ட ஒரு நட்சத்திரம். ஜி டைப் வகை அப்படின்னா என்னன்னா மஞ்சள் அல்லது மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை தான் இது குறிக்குது. இந்த ஜி டைப் வகை நட்சத்திரங்களை மஞ்சள் குள்ளன் அப்படின்னு வானியல் துறையில அழைக்கிறாங்க. இந்த இந்த வகை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சிகப்பு ராட்சசன், நீல அரக்கன் அப்படின்னு பல வகையான டைப்புங்க இருக்கு. இதை பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். சூரியன் அதாவது மஞ்சள் குள்ளன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இப்ப இருக்கு. இந்த மஞ்சள் குள்ளன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் எப்படி நம்ம வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இளமையான ஒரு வயசுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி இதுக்கான ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மைய பகுதியில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை ஹீலியம் அணுக்களா மாத்துறது மூலியமா இந்த மஞ்சள் குள்ளனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. அதாவது சூரியனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. இந்த செயல்முறைக்கு அணுக்கரு இணைவு அப்படின்னு பேரு. சூரியனானது இப்ப இருக்கக்கூடியது மெயின் சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கு. அதாவது இளமையா இருக்கு. இதுக்கு முதுமையும் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோற்ற நிலையும் ஒண்ணு இருக்கு. ஒரு பிகினிங் ஸ்டேட்டும் இருக்குது, இதோட எண்டு ஸ்டேட்டும் இருக்குது. அதாவது இந்த சூரியன் பாத்தீங்கன்னா மஞ்சள் குள்ளன் அப்படின்ற இந்த இளமையான ஸ்டேட்ல இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 5 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 5 பில்லியன் ஆண்டுகள் இன்னும் இதே நிலையில தான் இருக்கும். அதாவது நிலையான ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். இதனால பூமிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பூமி எப்பயும் போலதான் இயங்கிட்டு இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அந்த சூரியன் என்ன ஆகும், அதே மாதிரி இதோட தோற்றம் அப்படின்றது எந்த அடிப்படையில சூரியன் அப்படின்றது எப்படி உருவாச்சு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த சூரியனை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு வீடியோ பத்தாது. இன்னும் 2-3 மினிமம் ஒரு 4 நிமிஷத்துக்காச்சும் ஒரு 2-3 வீடியோவாச்சும் போகணும். கிட்டத்தட்ட இந்த ஜி டைப்ல இப்ப மெயின் சீக்வன்ஸ் இளமையா நம்மளோட சூரியன் இருக்கிறாரு. இவரு இவரோட இந்த ஆற்றலை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய தோற்றத்தையும், இந்த சூரியன் இந்த மஞ்சள் குள்ளன் அப்படின்றத தாண்டி என்னென்ன ஸ்டேட்டுக்கு போறாரு, அடுத்து கடைசியா சூரியனோட முடிவு என்ன, இதனால உலகம் ஏதாச்சும் நம்மளுக்கு ஆபத்துகளை சந்திக்குதா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. எதையோ ஷேர் பண்றீங்க, உங்க குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜா இருக்கும். சூரியனை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதை போக நம்மளுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி.